நீங்கள் 20ஸில் இல்லை 30ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். எல்லாத்தையும் நம்மளோட லைஃப்பில் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும், அதே மாதிரி மணியும் வேஸ்ட் ஆகும். அதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் உங்களோட சீனியர்ஸ் சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா டைம் சேவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்காது, எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம சொசைட்டியில் இருக்கிற யாராக வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் யாரையும் ப்ளீஸ் பண்ணி அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கி உங்களோட ஒர்த்தை அவங்கக்கிட்ட நிரூபிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் நீங்களாகவே இருங்க. இதுக்கு ஒர்த் இல்லை, நீங்கள் இனஃப் இல்லை, உங்களுக்கு இன்னும் பத்தலை அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே போதும். நீங்கள் எல்லாத்தையும் பெறுறதுக்கு தகுதியானவங்க தான். ஜாப் அப்படிங்கிறது நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிற ஒரு இது தானே தவிர, இந்த படிப்பு படிச்சிருந்தா இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும், இதில் தான் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ சேலரி வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவையை பொறுத்து நம்ம வேலை பார்க்கலாம். அந்த வேலை நமக்கு மைண்டுக்கு நிம்மதி தர்றதாகவும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறதாகவும் இருந்தால் போதும். அது எந்த மாதிரி வேலையாகவும் இருக்கலாம். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். அதுல எல்லாம் எந்த கௌரவ குறைச்சலும் கிடையாது. அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் கம்மியாகவும் நம்ம குடும்பத்துக்கு செலவிடக்கூடிய நேரம் அதிகமாகவும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் இருந்துச்சுன்னா கூட அது போதும் தான். சொசைட்டி சொல்கிற அந்த சேலரியோ பணமோ நமக்கு வரல அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. பணம் தேவைதான், நம்ம சம்பாதிக்கணும் தான். ஆனால் லைஃப்பை தொலைச்சிட்டு நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் சரியான நேரத்தில் நம்ம சரியான விஷயங்களை செஞ்சுக்கலாம். கரியர் அப்படிங்கிறத நம்ம மெதுவாக கூட வளர்ந்துக்கலாம். கவர்மெண்ட் ஜாபில் ட்ரை பண்ணுறது, இல்லை பர்டிகுலர் வேலை தான் வேணும் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணுறதோ, இல்லை அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கையில் இல்லாதது எதையும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதுலேருந்து நமக்கு தேவையான பணம் வந்தால் போதும். லைஃப்பில் பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதெல்லாம் செட்டில் ஆகிட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேணுமோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கணும். எப்பயும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுமே தவிர எப்பயுமே ரெடி ஆகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம டிலே பண்ண நம்மளோட வயசு போயிடும், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடும், அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே காலி ஆகிடும். அதனால் அந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்களோட பயங்கள், உங்களால் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், இது ரிஸ்க்காக இருக்கும், இது டேஞ்சர் அப்படின்னு உங்கள் மனசை வார்ன் பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக நிஜமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு நம்மளை பற்றி மட்டும்தான் தெரியும். பயம் அப்படிங்கிறது நம்மளை எச்சரிக்கக்கூடிய ஒரு உணர்வு தானே தவிர அது கோழைத்தனம் கிடையாது. அதனால் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயங்களையும் செய்யுங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். என்னோட 25வது வயசில் என்னால் மாடிப்படியில் ஏறவே முடியல. என்னோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு தைராய்டோ இல்லை வேறு எதுவுமோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் என்னோடய வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ரீசன் என்ன அப்படின்னா வெறும் டிப்ரெஷன். என்னோடய மெடிக்கல் டெஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. டிப்ரெஷன்னால தான் வெயிட் போட்டுச்சு அப்படிங்கிறத. லைஃப்பில் மன நிம்மதி ரொம்ப அவசியம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலையோ நம்மளோட என்விரான்மெண்ட்டையும் நம்மளோட வாழ்க்கையையும் அமைச்சுக்கோங்க. நம்மளோட 20ஸில் ஹெல்த் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம 30s 40s வரும்பொழுது நம்ம லைஃப்பில் ஒன்றுமே இருக்காது. நல்ல டயட்டை, ஒரு எக்ஸசைஸ், ஒரு நல்ல வாழ்க்கை முறையை 20ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இண்டிபெண்ட்டாக இருங்க அப்படின்னா நம்மளே சம்பாதிச்சு நம்மளே சாப்பிட்டுக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்மளோட லைஃப் பார்ட்னரோட பணத்தில் நம்ம சாப்பிட்டாலும் அவங்களோட பணத்தில் நம்ம செலவு பண்ணாலும் நமக்கு நம்ம இண்டிபெண்ட் தான். நான் இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையில் போய் அடிமையாக வாழாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க. ஹோம் மேக்கராக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா அதுவும் இண்டிபெண்ட் லைஃப் தான். எது உங்களை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்கள். ஜாப் போகிறது பிடிக்கும், என்னால் செய்ய முடியும், அதில் ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு மோட்டிவ் இருந்துச்சுன்னா ஜாப் போங்க. உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா ஜாப் போங்க.
இப்போது நம்மளோட பார்ட்னர் தான் சம்பாதிச்சு தரணும், அவர் தான் எப்போதுமே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவருக்கு ஏதாவது கோல்ஸ் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், கெரியரில் பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கலாம். அந்த டைமில் நம்ம வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகையோ இல்லை அந்த டைமில் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஜாப் போகலாம். நமக்கு தேவையான போது ஜாபை விட்டு குவிட் பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட் அப்படிங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது. நம்மளோட சொசைட்டி சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வேலைக்கு போனாலும் அது இண்டிபெண்ட் கிடையாது. நம்மளோட வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, நம்மளோட ஹஸ்பண்ட் அன்பாக இருக்காங்க, நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல நல்ல குழந்தைங்க இருக்காங்க, அந்த லைஃப் நிம்மதியாக இருக்குது அப்படின்னா அதுதான் இண்டிபெண்ட் லைஃப். நீங்கள் சொசைட்டியில் சொல்லக்கூடிய தனியாக வாழலாம், நம்மளே ஏர்ன் பண்ணி அந்த பணத்தை செலவு பண்ணி வாழலாம் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்கள பொறுத்தது. யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட் லைஃப். ஸோ உங்களோட மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. நம்மளோட லைஃப் பார்ட்னர் பணத்தை நம்ம செலவு பண்ணுறதால நம்ம வந்து அவருக்கு அடிமைனோ இல்லை அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோனோ அர்த்தம் கிடையாது. அவரே எல்லா விஷயத்துலேயும் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கார். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் எது இண்டிபெண்ட் அப்படிங்கிறதுல. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கேன், நான் கரியரை வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. எப்பயுமே உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் செல்ஃபிஷ் கிடையாது. நமக்கு யார் வேணும், யாருக்கு என்ன செய்யணுங்கிறத கூட அப்போ தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்துக்கோங்க. வேலையில் கூட நம்ம வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா அந்த மாதிரி தான் நம்ம வேலை கூட ஒரு இடத்துல பார்க்கணுமே தவிர அந்த கம்பெனியோட க்ரோத்துக்காக நம்ம வந்து பாடுபடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சம்டைம்ஸ் நம்மளை வச்சுருக்கவே மாட்டாங்க வேலையில், சில சமயம் அவங்களே அந்த கம்பெனியை வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி என்னையோ அதை மட்டும் பாருங்கள். நம்ம அங்கே ஒர்க் பண்ணுற வரைக்கும் நம்ம உண்மையாக இருந்தால் போதும். உங்களோட பேரண்ட்ஸோடது எதுவுமே உங்களோடது கிடையாது. அவங்களோட ஸ்டேட்டஸோ அவங்களோட அடையாளங்களோ அவங்களுடைய சொந்தக்காரங்களோ எதுவுமே வந்து நம்மளோடது கிடையவே கிடையாது. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட ரிலேட்டிவ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அண்ணனாக இருப்பாங்க, அக்காவாக இருப்பாங்க, ஆனால் நமக்கு சித்தப்பாவாக இருப்பாங்க, நமக்கு வந்து அத்தையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல சர்க்கிளை ஹெல்த்தியான பீப்புளை ஃபைண்ட் பண்ணி அதுதான் உங்களோட சொசைட்டி, அதில் வாழ பழகிக்கங்க. போய் பழைய விஷயங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதில் போய் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் அது நம்மளோட குழந்தைங்களோட நிம்மதியையும் வாழ்க்கையையும் பாதிக்கும். ஸோ அதெல்லாம் சரி வரலை அப்படின்னா விட்டுடுங்க. உங்களோட பேரண்ட்ஸோடது எதுவுமே உங்களோடது கிடையாது. மேரேஜ் இது ரொம்ப முக்கியம். இதை சரியான வயசில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃப் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும். நம்ம ஃப்ளக்சுவேட் ஆகவே மாட்டோம். நமக்கு எமோஷ்னல் சப்போர்ட்க்கு நமக்கு எல்லா விதத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர். ஸோ ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை சீக்கிரமே கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைஃப் வந்து க்ரோ ஆகும், நம்மளால் வெல்த் பில்ட் பண்ண முடியும், நமக்குன்னு பீப்புள் வருவாங்க, நமக்குன்னு ஒரு சந்தோஷம் வரும். நம்ம தனியாகவே வாழ்கிறது அப்படிங்கிறதுல ஒரு மீனிங்கே கிடையாது. தென் சொசைட்டி சொல்லுது அப்படிங்கிறதுக்காக சொசைட்டி சொல்கிற நார்ம்ஸ் படி இப்படியெல்லாம் நீங்கள் வந்து லைஃப் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைஃப் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து படிப்புக்கு ஏற்ற மாதிரி சில சமயம் பார்ப்போம், ஆனால் நம்மளை விட நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களோட தாட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்துட்டு பின்தங்கி இருக்கும். அதனால படிப்போ அவங்க ரொம்ப பெரிய வேலையில் இருக்காங்கன்னோ நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னோ அப்படி இப்படி அது எதுவுமே உங்களுக்கு தேவையே கிடையாது. லைஃப்னா இதுதான் சந்தோஷம், இப்படி தான் வாழணும்னு உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உங்கள் பேரண்ட்ஸ் சொன்னது இல்லாமல், சொசைட்டி சொன்னது இல்லாமல், நீங்கள் பார்த்த விஷயங்களில் இல்லாமல், எதுலேயுமே இல்லாமல், நீங்கள் படித்ததுலேயோ இல்லை நீங்கள் பணம் சம்பாதிச்சதுலேயோ எதுலேயுமே இல்லாமல் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு சில கோர் பிலீஃப்ஸ் இருக்கும். அந்த பிலீஃப்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. கலரோ அழகோ வெயிட்டோ படிப்போ சம்பளமோ வேறு எதுவுமே கிடையாது. சொசைட்டி சொல்கிற எதுவுமே கிடையாது. லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி, சொசைட்டியில் மரியாதையாக காமிச்சிக்கணும் சொல்லிக்கணும் அதெல்லாம் போய் அதெல்லாம் சும்மா. நிறைய படித்தவங்களாம் ரொம்ப வந்து டாக்ஸிக்காக இருப்பாங்க. நிறைய சம்பாதிக்கிறவங்கலாம் வெளியில் பார்க்குறது எல்லாமே போய். நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க வந்து உண்மையாக இருக்கணும், உங்களை அவங்க மதிக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம்.
உங்களுக்கு அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரமே சூஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி என்விரான்மெண்ட்டை உருவாக்கிக்கோங்க. பிளைண்டாக பேரண்ட்ஸை நம்பாதீங்க. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா பேரண்ட்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் நான் பார்க்குற எல்லா பெண்களுக்குமே அவங்களோட வீட்டில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, பிறந்த வீட்டில் இருந்து அம்மா அப்பா கிட்டே இருந்து அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட், நெய்பர்ஸு, அந்த சொந்தக்காரங்க அதிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழியாக மேரேஜ் பார்ப்பாங்க. அப்படி மட்டும் மேரேஜ் முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் வளர்கிறோம் அப்படின்னா அகைன் இன்னொரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் போய் விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேருந்து வெளியில் ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களை என்ன ப்ராப்ளம்ங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பீரியட் அப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து செப்பரேட் ஆகி தனியாக ஒரு வீட்டில் இருந்தால் கூட நல்லது தான். ஒரு சேஃபான பிளேஸில் இருந்து உங்களை சேஃப் பண்ணிக்கிட்டு தெளிவான மனநிலையில் உங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட பணத்தை எப்போதுமே நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ வீட்டிலையோ கோல்டுலேயோ ஃபண்ட்ஸ்லேயோ பணத்தை அது மாதிரி சரியாக முதலீடு பண்ணி வைங்க. பணத்தை எப்போதுமே சேமித்து வைங்க. அது ரொம்ப அவசியம். நாளைக்கு நம்ம கரியரில் பிரேக் எடுத்துக்கலாம், வேலையை குவிட் பண்ணலாம், சீக்கிரமே ரிட்டையர்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் பணத்தை எப்போதுமே ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்கள். உங்களோட செலவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதே மாதிரி உங்களோட சம்பளம் கம்மியாக இருக்குது, நீங்கள் நல்ல வேலையில் இல்லை, நீங்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா லிசன் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட லைஃப் நம்மளோடது, நமக்கு தான் அது எப்படி இருக்கணும்னு தெரியும். இப்போது நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறையா ஃப்ரீ டைம் இருக்கும். அப்போ வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் சில பேர் சஜஷன் சொல்லுவாங்க. பட் எனக்கு அது தேவையில்லை. நான் அந்த டைமில் வேறு ஏதேதோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதனால் அவங்கவுங்களோட சாய்ஸ் அது. ஸோ மணி எப்போதுமே கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதை சேவ் பண்ணி வைங்க. அந்த பழக்கத்தை பழக்கப்படுத்திக்கோங்க 20ஸ்லேருந்தே. யார் முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும், சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னெல்லாம் நீங்கள் நிறைய சொத்து வாங்குறதோ பெரிய பெரிய வீடு வாங்குறதோ அதெல்லாம் தேவையில்லை. பணத்தை சேமிச்சிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வாங்கிக்கோங்க. காரு, வீடு எல்லாமே. சின்ன வயசில் ஸ்கூட்டரில் போகலாம். லைஃப்பில் புது விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் தயங்கவே கூடாது. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அதில் ஏதாவது தப்பு நடந்து நீங்கள் தவறான ரூட்டில் போகிறீங்க, அது செய்கிறது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வர முடியுமோ வந்துடுங்க. ஒரு ராங் பஸ்ஸில் நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? அடுத்து வர ஸ்டாப்பில் தானே இறங்குவீங்க. அது மாதிரி ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஒத்துக்கிட்டு அதிலேருந்து வெளியில் வரத்துக்கும் இருந்த லாஸோடு நம்ம வெளியில் வரத்துக்கும் நம்ம கற்றுக்கணும். அதற்காக புது விஷயங்களை முயற்சி பண்ணுறதுக்கு தயங்கவும் கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேஞ்சஸ் நம்மளோட லைஃப்பில் ஒரே இடத்துல நம்ம இருக்கோம், நமக்கு சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்மளோட மனசு சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்களுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அதான் ரெஸ்பெக்ட். நம்மக்கிட்ட சில பேர் நம்ம அவங்கள மதிக்கலைம்பாங்க, சில பேர் நம்மளை மதிக்கலை அப்படின்லாம் சில சமயம் தோணும். யாரையும் மதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் நம்மளை ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்களோனோ இல்லை நம்மளை ஒருத்தவங்க மதிக்கலேனோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளாக இருந்தாலே நமக்கான பீப்புள் வருவாங்க. அவங்க கண்டிப்பாக நம்ம மேலே ரெஸ்பெக்ட் வைப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க. நம்ம லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது பொருளாதாரத்தில் இருக்கலாம், நம்மளோட லைஃப்பில் நல்லது கெட்டதுகள் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த டைமில் நம்மளுடைய கான்டாக்ட்ஸை நம்ம இழந்துடக்கூடாது. அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, மென்டார் இருப்பாங்க. நம்ம காலேஜ் ஸ்கூலில் படிக்கும் பொழுது அங்கே சில பேரை நமக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம லைஃப்பில் என்ன தான் நல்லது கெட்டதுகள் நடந்தாலும் அவங்கள போய் பார்க்கும்போது ஷேமா இதை பற்றி கேட்பாங்களோ அதை பற்றி கேட்பாங்களோ, நம்மளோட ஃபெயிலியர்ஸ் பற்றி கேட்பாங்களோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நல்ல மனுஷங்களை நம்ம அடிக்கடி அவங்களுடைய அந்த கான்டாக்ட்ஸை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல நாள் இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வச்சு அவங்கள போய் பார்த்துட்டே இருங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருங்க. நம்ம லைஃப்பில் ஸ்டக் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வார்த்தைகள் நமக்கு உதவியாக இருக்கும். நிறைய பேர்கிட்ட நம்மளோட பிரச்சனைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அவங்க நம்மளோட வயசில் பெரியவங்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளோட இயல்பு, நம்மளோட கேரக்டர் எல்லாமே தெரியும். ஸோ அவங்க நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் செய்வாங்க. அது மாதிரி உள்ள மனிதர்களை நம்ம லைஃப்பில் இழக்கவே கூடாது. எப்போதும் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அவங்கள நம்ம மிஸ் பண்ணவே கூடாது.
நமக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது, எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது, என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, அப்படி மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க. லைஃப்பில் எல்லாம் வரும் போகும் தான். நமக்கு மட்டும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, தீர்க்க முடியாமல் இருக்குது, ரொம்ப லைஃபே நல்லா இல்லை, வாழவே பிடிக்கல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு ஹெல்ப் கேளுங்க. ஹெல்ப் அப்படின்னா யார்கிட்டயாவது பேசுங்க. நீங்கள் பேசுகிறத யார் லிசன் பண்ணுவாங்களோ, யார்கிட்ட மனசு விட்டு பேச முடியுமோ அவங்கக்கிட்ட பேசுங்க. எல்லாத்துக்குமே தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. நமக்கு உதவி செய்கிறதுக்கும் நமக்கு வேண்டியதை செய்கிறதுக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க, கேட்டால் தான் கிடைக்கும். நீங்களே எனக்கு மட்டும்னு நினச்சி ஏதாவது தவறான டிசிஷன்ஸ் எப்போதுமே எடுக்காதீங்க. உங்களோட லைஃபுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த வயசில் என்ன செஞ்சுக்கணுமோ அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்மளோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க, சொசைட்டி சொன்னிச்சு, இல்லை எல்லோரும் செய்கிறாங்க அப்படின்னு எதையாவது செஞ்சுட்டு அதில் நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காக, பேரண்ட்ஸ்க்காக, இல்லை சிப்ளிங்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் நம்ம செய்யாமல் நம்ம லைஃப்பில் இருக்கிற விஷயங்களை தியாகம் பண்ணுறோம், இல்லை நமக்கு செஞ்சுக்காமல் விட்டுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். யாரும் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க ஃப்யூச்சரில் இருக்கவே மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சரியான டைமில் செஞ்சுக்கோங்க. நம்மளோட ஃபேமிலிக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே காலம் தாழ்த்தாதீங்க. யாருக்காக நீங்கள் எல்லாமே செய்கிறீங்களோ அவங்க கடைசியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செஞ்சுக்க வேண்டியதுதானே, பண்ணியிருக்க வேண்டியதுதானே, நானாக சொன்னேன், அப்படி ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர ஒரு நல்ல ஆன்சர் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கங்க. உங்கள் லைஃப்க்கு நீங்கள் தான் பொறுப்பு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். 20s அப்படிங்கிறது லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 20s நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். ரொம்ப அதை சிக்கனமாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. டிரைவர் சீட்டில் நீங்கள் உட்காந்துக்கோங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள். 20s ரொம்ப இம்பார்ட்டண்ட். 20ஸை விட்டுறாதீங்க, 30ஸை விட்டுறாதீங்க. லைஃப்பில் அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு இதுவே அதுதான். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், அப்போ தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு 10 years தான் இருக்கும். அது போனதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அந்த டைமில் கல்யாணம் பண்ணிக்கிறத கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஒரு வேலையிலையோ இல்லை வேறு எதுலேயோ போய் மாட்டிக்காதீங்க. பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். இமீடியட்டாக வேணும், உடனே வேணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. சின்னதாக எல்லாமே நமக்கு நல்ல விதமாகவே நடக்கும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம்.